அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்னைக்கு திருச்சி மாநகரில் இருக்கோம். திருச்சி மாநகரில் தொழில் முனைவோர்களோட இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யார் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வளர்மதின்றவங்க வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்றதை அவங்க சொல்ல உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வளர்மதி. யாழ் அப்படின்ற நேமில் நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் திருச்சியில் இருக்கேன். நான் வந்து எனக்கு என்னோட 18 இயர்ஸில் எனக்கு வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் என்னோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 பேபி வரைக்கும் நான் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் என்னால் படிக்க முடியல. 2 பேபிக்கு அப்புறம் சரி இதுக்கப்புறம் பசங்களை பார்க்கணும் அப்படின்றதுனால என்னால் போய் படிக்கிறதுக்கான சூழ்நிலை எனக்கு இல்லை. அதனால நான் ஏதாவது தொழில் கற்றுக்கலாம் அப்படின்ற ஆர்வத்தில் பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்லர் வந்து சின்னதாக கிராமத்தில் தான் இருந்தேன். அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்லர் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அதை தாண்டி வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு பியூட்டிஷியன் இதில் ஆர்வம் இருந்ததுனால நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்காக வந்து நான் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் வந்து பண்ணணும்னு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அந்த ஆர்வத்தில் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் வந்து நான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதையும் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து ஒரு 25 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ப்ராடக்ட்டில் வந்து லிப் பாம், ஃபேஸ் சீரம், சோப் ஐட்டம்ஸ், அப்புறம் மாய்ஸ்சரைசர், காஜல், இந்த மாதிரி நிறைய ஒரு 25க்கு மேலே ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக வந்து என்னோடய குங்குமாதி சீரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்ல ரீச் இருக்குது எனக்கு. காஜல் வந்து நான் எல்லா ப்ராடக்ட்டும் நான் நேச்சுரலாக தான் பண்ணுறேன். காஜல்ஸும் நல்லா எனக்கு போயிட்டு இருக்கு. லிப் பாமும் ரொம்ப நல்லா போகும். ஸோ குங்குமாதி சீரம் என்னோட யூனிக் ப்ராடக்ட் அதில். ஸோ நான் பியூட்டிஷியன் ஃபீல்டில் இருக்கனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட பார்லரில், சலூன்ஸ்லலாம் வந்து என்னோடய ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் என்னோட ப்ராடக்டை வந்து ஒயிட் லேபிள்லையும் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வாங்கி அதையும் ஒயிட் லேபிள்லேயும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நாப்கின்க்கு இருக்க கஸ்டமர்ஸ்க்கே அவங்கக்கிட்ட என்னோடய ப்ராடக்டை நான் சேம் டைம்ஸ் இதையும் பற்றி சொல்லிவிட்டு இதையும் சேர்த்து நான் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு திருவண்ணாமலை, பெங்களூர், பாண்டிச்சேரி, சென்னை இந்த மாதிரி பல இடங்களில் வந்து எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. என்னோடய நாப்கினும் நல்லா போயிட்டுருக்கு. நான் மெயினாக வந்து கெமிக்கல் இல்லாமல் காட்டன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி தான் என்னோடய ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் வந்து நான் கெமிக்கல் இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். நேச்சுரலாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய குங்குமாதி சீரம். நான் ஃபேஸ் சீரம்லேயே வந்து ஒரு 4 வெரைட்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டே க்ரீம். இதில் வந்து சங்குப்பூவில் வந்து ஜெல் பண்ணுறேன். அது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹைபிஸ்கஸில் வந்து ஜெல் பண்ணுறேன். ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் தான் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அலோவேரா ஜெல், அது எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சங்குப்பூ, அதுக்கப்புறம் ஜாஸ்மின், இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸில் வந்து நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபேஸ் க்ரீம்ஸ் இதெல்லாம். லிப் பாமில் வந்து 4 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். நான் ஸ்பெஷலாக வந்து மென்காக லிப் பாம் வந்து பண்ணுறேன், கலர்ஸ் எதுவும் இல்லாமல். ஸோ இது என்னோடய ப்ராடக்ட் வந்து நேச்சுரலாக இருக்கிறதுனால ரொம்ப டார்க் கலர் வராது. நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 சைஸில் வந்து சானிட்டரி நாப்கின் பண்ணிகிட்ருக்கேன். இது XXL சைஸ், இது XL சைஸ். ப்ராடக்ட் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நான் பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ நானோவன் கிளாத்து, காட்டன் மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு வந்து நாப்கின் யூஸ் பண்ணும்போது இச்சிங் இருக்கிறது, ரேஷஸ், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். பட் என்னோடய ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதுவும் வராது. இது மட்டும் இல்லாமல் நான் சானிட்டரி நாப்கின் வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். மெஷினரிஸ்லையும் ட்ரைனிங் கொடுக்க முடியும். மெஷினரிஸில் வந்து பண்ணணுன்னா நீங்கள் என்னோடய யூனிட்க்கு தான் வந்து கற்றுக்கணும். ஸோ அதுவும் நான் பண்ணி கொடுக்குறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கலாம். 1 டே ட்ரைனிங் அந்த மாதிரியும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ப்ராடக்ட்ஸ் எது தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அண்ட் நாப்கின்ஸ் வந்து நான் வெளியூருக்கு கொடுத்துட்ருக்கேன். ஒயிட் லேபிளில் கொடுக்குறேன். அது வந்து எப்படின்னா, நிறைய லேடிஸ் வந்து வீட்டிலேருந்து வெளியில் போக முடியாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆர்டர் எடுக்க முடியும். பட் அந்த ப்ராடக்ட்டை வந்து பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஒரு சிலருக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கும். அவங்க ஆர்டர் எடுத்துட்டாங்கன்னா அவங்க கஸ்டமரோட அட்ரஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டா நான் 2 அட்ரஸ் வந்து கஸ்டமருக்கும், ஃப்ரெண்ட் அட்ரஸ் வந்து யார் ஆர்டர் எடுக்கிறாங்களோ அவங்களோட அட்ரஸ் போட்டு நானே வந்து கொரியர் பண்ணி கொடுத்துருவேன். அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி யாராவது என்னோட ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து பேமெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு எனக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிடலாம். வந்து ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்களோட நீங்கள் யார் ஆர்டர் எடுக்கிறீங்களோ அவங்களோட அட்ரஸில் வந்து நான் கொரியர் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் பியூட்டிஷியனாக இருக்கனால எனக்கு நிறைய இப்போ எல்லா மேக்கப்புக்கும் வந்து பிரைடலுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி கம்பல்சரி எல்லா லேடிஸும் பண்ணுறாங்க. ஸோ அதனால இப்போ வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கும் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கும் மெஷின் வாங்கி அதையும் நியூ பிஸ்னஸாக இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ நிறைய நேம் லோகோ இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி நீட்ஸ் இருக்கிறதுனால என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. வளர்மதி மிக சிறப்பா பேசுனீங்க. அவங்க பாருங்க, அவங்கள பார்த்தாலே காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்காங்க இல்லையா? +2 முடிச்ச பொண்ணு மாதிரி இருக்காங்க. அவங்க பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டாங்க இல்லமா? ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஐடில ஒர்க் பண்றாங்க பாருங்க. அவங்க வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாப்கின் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன் லீக்கேஜ் இருக்குமான்னு. இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து தண்ணி ஊத்தி பார்க்கலாம். நல்லா உள்ள அப்சர்வ் ஆகுது பாருங்க. இன்னும் இங்க மட்டும் தான் வெட்டா இருக்கு. இங்க எல்லாம் இன்னும் ட்ரையா தான் இருக்கு இந்த இடம்லாம். ஸோ நல்ல அப்சர்வ் ஆயிருக்கு. லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இல்லை, ட்ரையாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது. ஏன்னா இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மேலேயும் பார்த்தீங்கன்னா வெட்டெல்லாம் இல்லை, ட்ரையாக தான் இருக்குது. வெட்டெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது. ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து யாராவது எடுத்து பண்ணுறதா இருந்தாலும் அவங்க பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. உங்கள் பிராண்ட்லேயே கூட நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்க ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தா கூட உங்களுடைய கமிஷன் எடுத்துட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா அது? நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு, வெட்டாலாம் இல்ல. இது வந்து XXL சைஸ் 7 பீஸ் வந்து 150க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்மால் சைஸ் 7 பீஸ் 130 கொடுக்குறாங்க. எனவே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை ஆயிடுச்சு, அதுக்குள்ள அந்த ஈரமெல்லாம் போய் ட்ரை ஆயிடுச்சு. ஒயிட் லேபிளிங்க்கும் நீங்க கொடுக்குறீங்க, அவங்க வாங்கி அவங்க பிராண்ட்ல பண்ணிக்கலாம். ஓகே. அதே சமயத்துல அவங்க காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சீரம், அப்புறம் சோப்பு, இது ஃபேஸ் கிரீம் இல்லைங்களா? ஃபேஸ் கிரீம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பியூட்டிஷியனா இருந்ததுனால இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆர்வத்துல இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்ன்றவங்க அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். அவங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு இதன் பத்தின விளக்கங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் கூட ஒயிட் லேபிளிங் பண்ணி தரீங்க நீங்க? கண்டிப்பா எல்லாமே பண்ணி தரீங்க. ஓகே.